ப்ராஃபிட் புக்கிங் டாக்ஸ் பர்பஸ்க்காக பெரும்பாலான பேர் அதை டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, திடீர்னு நிறைய விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபால் இருக்கும். ஸோ நேர்கள் இந்த கரெக்ஷனை எப்போதுமே பயன்படுத்தி கொண்டு நம்ம ஷேர்ஸ் வாங்க பார்க்கறமே தவிர பேனிக் ஆகி கையில் உள்ள ஷேர் யாரும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு போனஸ் டிவிடெண்ட்லாம் கிடைக்கும். ஏன்னா இனிமேல் தான் போர்ட் மீட்டிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாம் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைத்துக்கொண்டு பண்ணுங்க. இல்லாட்டினா பெரிய லெவலில் லாஸை சந்திக்க நேரிடும். அல்லது ஸ்டாடில் ஸ்ட்ராஞ்சில் அந்த மெத்தட்ஸ்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பண்ணுங்க. ஸ்பேஸ் செக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெல் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிவிடெண்ட் அதே சமயம் உங்களுக்கு போனஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக மார்க்கெட் ரீசெண்டாக இறங்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மேஜராக கொஞ்சம் புஷ் பண்ணி இறங்கிட்டு இருந்தது தான் ஒரு ரீசனாக சொல்லலாமே தவிர மார்க்கெட்டை பாதித்த காரணங்களாக எதுவும் சொல்ல முடியல. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரத்தை பொறுத்த மட்டும் நம்மளுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் எந்த மாதிரி மூவ்மெண்ட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பயங்கரமாக ஒரு நாள் பயங்கரமாக இறக்குனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இன்றைக்கி முடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நேற்றைக்கும், அதாவது வியாழன் வெள்ளி 2 நாளும் ஓகே ஓரளவு ப்ளஸில் கொண்டு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வரக்கூடிய வாரங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹெவியாக தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா 22,130 அப்படிங்கிற இடத்துல முடிச்சிருக்கிறாங்க நிஃப்டி. ஸோ இந்த நிஃப்டி சென்செக்ஸ் முடிச்சிருக்கிறது 72,956 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி 46,888. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 நாள் உங்களுக்கு மார்க்கெட் லீவு. ஸோ மொத்தமே உங்களுக்கு 3 நாள் தான் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு F&O எக்ஸ்பைரி எல்லாம் வருது. ஸோ அதன் காரணமாக ஒரு 3 நாள் ட்ரேடிங்கில் நம்ம பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய மூமெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நடந்திருக்க மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது அடுத்தபடியாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையோருடைய எதிர்பார்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தொடங்கின நாளில் இருந்தே உங்களுக்கு இயர் எண்ட் ரிசல்ட்டும் கொடுக்க போகிறாங்க. எலெக்ஷனுடைய தாக்கங்களும் இருக்க தான் போகுது. ஸோ ஏப்ரல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெவியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் உங்களுக்கு தொடங்கவே ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஒரு கம்மிங் வீக் மார்ச் எண்டு பெருசாக உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. மேலும் மார்ச் எண்டுங்கிறதுனால உங்களுக்கு மிக முக்கியமாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் டாக்ஸ் பர்பஸ்க்காக பெரும்பாலான பேர் அதை டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு நிறைய விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபால் இருக்கும். இது மட்டும் அல்லாது செபியும் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டும் குட் நியூஸ் எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஏப்ரலில் அப்படி கிடையாது. ஏப்ரலில் பொறுத்த மட்டும் நமக்கு இயர் எண்டு ரிசல்ட் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நம்ம டிவிடெண்ட்டு, போனஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, இயர் எண்டில் பெரும்பாலும் மார்க்கெட் ஓரளவு அப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் மறுபடியும் உங்களுக்கு 22,500 நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரெசென்ட்டாக 22,100 இருக்குது. 22,500 நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை தாண்டி உங்களுக்கு கம்பெனிகள் நல்ல ரிசல்ட்ஸ்லாம், பெரிய கம்பெனிகள் முக்கியமாக ரிலையன்ஸு, TCS, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC இவங்கெல்லாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் 22,500ஐயும் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடி கம்பெனிகள்கிட்ட ஒரு பெரிய தொய்வு இருந்தது. காரணம் டாடா சன்ஸ் தங்களுடைய ஸ்டேக்ஸில் கொஞ்சம் குறைச்சாங்க. 0.6% கொஞ்சம் குறைச்சாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை TCSல உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி அக்செஞ்சர் உங்களுக்கு நாட் லிஸ்டட் கம்பெனி இருந்த போதிலும் ஐடி ஃபீல்டில் ஒரு பெரிய கம்பெனி தங்களுடைய ஒரு பெரும்பாலான ஒரு ப்ராஃபிட்டை பெரிய லெவலில் அவங்க காமிக்கலை. இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிற ரிசல்ட்லாம் கொடுத்த காரணத்தினால் இந்த வாரம் ஐடி கம்பெனிஸ், ஐடி சார்ந்த துறை மற்றும் ஐடி நிஃப்டி ஆகியவை பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. ஆனால் இந்த நிலை நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நீடிக்காது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டரோட துணை கொண்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் அவங்க சைன் ஆகிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஐடி செக்டரும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இது ஒரு தற்காலிகமான ஒரு கரெக்ஷன். ஸோ நேர்கள் இந்த கரெக்ஷனை எப்போதுமே பயன்படுத்தி கொண்டு நம்ம ஷேர்ஸ் வாங்க பார்க்குறமே தவிர பேனிக் ஆகி கையில் உள்ள ஷேர் யாரும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு போனஸ் டிவிடெண்ட்லாம் கிடைக்கும். ஏன்னா இனிமேல் தான் போர்ட் மீட்டிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதங்களில் பெரும்பாலும் உங்களுக்கு லாஸ் டேக்ஸ் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் செல் பண்ணுங்கள். அப்படி டேக்ஸ் சேவிங் பண்ணாதவங்க
நீங்கள் வந்து என்னைக்கு ரிசல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நெட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து விட்டு அதற்கு பிறப்பாக நீங்கள் செல் பண்ணுங்கள். லாஸுக்கு எதுவும் கொடுத்துட்டு வெளில வந்துடாதீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஜென்ரலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைத்துக்கொண்டு பண்ணுங்க. இல்லாட்டினா பெரிய லெவலில் லாஸை வந்து சந்திக்க நேரிடும். அல்லது ஸ்டாடில் ஸ்ட்ராஞ்சில் அந்த மெத்தட்ஸ்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பண்ணுங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. அடுத்தபடியாக இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 22,500 ஒருவேளை கீழே இறங்குனா எங்கே வரைக்கும் போகலாம்? 21,500. ஸோ 2 பக்கமும் வச்சுக்கோங்க. ஒன்று 22,500 அப் சைடு, டவுன் சைடு போனால் 21,500. ஜென்ரலாக அந்த 20,000 கட் பண்ணால் தான் பெரிய லெவலில் ஃபால் இருக்கும். 20,000 கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அவ்வளவா பயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அங்கிட்ட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கோல்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறிட்டுக்கொண்டே இருக்குது. ஸோ இது வந்து கோல்டை பொறுத்த மட்டும் இதோட தாக்கம் இன்னும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கோல்டு ரேட் இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. குறைவதற்கான முகாந்திரமே தெரில. ஏன்னா அவங்க வந்து ஃபெடரேஷன் ரேட் வந்து நாங்கள் வந்து குறைப்போம், இப்போ குறைக்கிற மாதிரி ஐடியா இல்லைன்ட்டாங்க. நாங்கள் 3 முறை வேற குறைக்கிறதுக்கான ஐடியாவில் இருக்கிறோம். அது பெரும்பாலும் ஜூனில் இருந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும் போது இங்கே கோல்டு மீதான தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அடுத்ததாக அட்சய திருதி இந்த மாதிரிலாம் மே மாதம் 10ஆம் தேதிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக தாந்தராஸ்க்கு அடுத்தபடியாக அட்சய திருதி அன்றைக்கி தான் தங்கம் வாங்குறாங்க. ஸோ அதன் காரணமாக தங்கமும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு அது தனியாக ஒரு ட்ராக்கில் உங்களுக்கு ஏறிட்டே வர்றாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மார்க்கெட் வந்து தங்கம் ஏறும்போது பெரும்பாலும் மார்க்கெட் இறங்கு முகத்தில் தான் இருக்கும். இனி மார்க்கெட் ஏறினா தான் அடுத்து அந்த சைட்லேருந்து இந்த பக்கத்து வருவாங்க. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நேயர்கள், நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணிகிட்ருக்க நேயர்களும் கூட கொஞ்சம் ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி 47,000 வரைக்கும் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னுமே உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிகாஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸு. ஒருவேளை ரிசல்ட்ஸ் புவராக கொடுக்க வாய்ப்பு இல்லை, கொடுத்துட்டாங்க அப்படின்னா 44,000 43,000 வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏப்ரலை பொறுத்த மட்டும் இதான் உங்களுக்கு கணிப்பு. இனி ரிசல்ட்டை பொறுத்து ரிசல்ட்டெல்லாம் எப்படி வருதுங்கிறத பொறுத்து மார்க்கெட்டுடைய போக்குகள் மாறுபடும். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த பெரிய பட்ஜெட்டும் உங்களுக்கு ஜூலை மாதம்லாம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஏப்ரலுக்கு போது பார்த்தீங்கன்னா நிறைய புது ஐபிஓஸும் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் அவங்க தங்களுடைய ஒரு ஐபிஓ ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி சைபர் செக்யூரிட்டிலேருந்து ஒரு புது ஐபிஓ 27ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஐபிஓஸும் வரத்துக்கு காத்துட்டு இருக்குது. ஸோ ஏப்ரல் மாதத்தில் அந்த ஐபிஓஸ்லாம் வாங்கி நம்ம வந்து லாங் டேர்ம்லலாம் பெனிஃபிட் அடையலாம். ஸோ இப்போ இந்த அடுத்த வரக்கூடிய வாரங்களை பொறுத்த மட்டும் பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. மொத்தமே 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் அதை கொஞ்சம் மெதுவாக ட்ரேடிங் பண்ணிவிட்டு நம்ம ஏப்ரலில் நம்ம ஃபுல் ஸ்விங்கில் இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்முடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய போக்கு. இது எல்லாத்தையும் நேயர்கள் தக்கவாறு பயன்படுத்தி கொண்டு நல்ல பலனை பெறுங்கள். சென்ற வாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ புதுசாக ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருந்தாங்க. புஷ்பக்குன்னு சொல்லக்கூடிய ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் செக்டர்ஸு டிஃபென்ஸ் செக்டர்ஸ் வச்சு வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் ஸ்பேஸ் செக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெல் எலக்ட்ரானிக்ஸு, பாரத் டைனமிக்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிவிடெண்ட்டு அதே சமயம் உங்களுக்கு போனஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் செக்டரில் எப்போதுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு புதுசான ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் செக்டரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிஃபென்ஸ் செக்டரும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் செக்டர்ஸும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த கம்பெனிகள்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லாதவங்க அதை வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து டிப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிப்பில் இருந்தாலுமே திருப்பி உங்களுக்கு ரீகெயின் ஆயிடுது. அதே மாதிரி எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதும் அடுத்த கொஷின்ஸாக இருக்குது. அது ஜென்ரலாக அது வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் இது வரைக்கும் எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணலை. இனிமேல் உண்டு பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் ப்ரெசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணமாக மார்க்கெட்டை இறங்குவதற்கு ஏறுவதற்கு அது ஒரு காரணமாக இல்லை. இப்போ ஜென்ரலாக மார்க்கெட் வந்து ரீசெண்டாக இறங்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து மேஜராக வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி இறங்கிட்டு இருந்தது தான் ஒரு ரீசனாக சொல்லலாமே தவிர மார்க்கெட்டை பாதித்த காரணங்களாக எதுவும் சொல்ல முடியலை. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் நம்மளுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் அண்டு மேவும் கூட ஜூன்
ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹெவியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் முடிவுகள், அதே மாதிரி முடிவுகள் முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு நாள் பயங்கர அப்லையும் ஒரு சில நாள் பயங்கர டவுன்லையும் கொண்டு போகும். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஏறி இறங்குவதும் உண்டு. இது மட்டும் கிடையாது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து அடுத்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நவம்பரில் அடுத்து அமெரிக்கன் எலெக்ஷன். ஸோ நேயர்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் அது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு. ஸோ அப்பில் வரும்போது அந்த ஷேரை கொடுத்துட்டு டவுனில் வரும்போது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் செல்லிங் இந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஷார்ட் செல்லிங்லாம் இருக்குது. எஃப்என்டோ பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா பெரிய லெவலில் பல்காக பண்ணுறது. ஸோ எஃப்என்டோ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. வித் ஸ்டாப்லாம் ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஓரளவாவது கண்ணில் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். திடீர்னு வந்து 100 பாயிண்ட் ஏறுது, திடீர்னு 100 பாயிண்ட்லாம் இறங்குது. மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ரொம்ப எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு ஓரளவு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நேயர்கள் இந்த நிஃப்டி அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக 22,100 தாண்டி முடிச்சிருக்கிறாங்க. 22,300 அடுத்த வாரம் தாண்டிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அப்படியே இல்லாட்டி கூட 3 நாள் தான் உங்களுக்கு ட்ரேடிங் டே, பெரிய லெவலில் வேல்யூம்லாம் நடக்காது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பைரி டே மட்டும்தான் ஒன்று, அதுதான் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ நேயர்கள் இந்த வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங் எல்லாம் வேகமாக முடித்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் தவிர்க்கலாம். உங்களுடைய டேக்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க ஷேர்லாம் விற்றுட்டு ப்ராப்பர் கணக்கில் காமிச்சிங்கன்னா ஓரளவு டேக்ஸையும் நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப காஷியஸாக பண்ணுங்கள். மற்றபடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நல்ல ஒரு டிவிடெண்ட் போனஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸ்க்கெல்லாம் கிடைக்கப்பட்டு சிறந்த நலனை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.